ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தமாக 8 இருக்குதுங்க. நான் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 8ஐயுமே கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற பேசிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே இங்கிலீஷை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் நம்ம நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன் இந்த 6ஐயும் கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற பேசிக்கை நம்ம க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 7ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னா தமிழில் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வார்த்தையவோ அல்லது 2 வாக்கியங்களையோ இணைக்கக்கூடிய சொல்லு தான் கன்ஜங்ஷன். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்களேன், 2 வார்த்தையை எப்படி இணைக்கலான்னு பார்க்கலாம். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை. இதை நம்ம இணைத்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் தமிழில்? விலங்குகள் மற்றும் பறவைகள். இதுக்கு இங்கிலீஷில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இப்போ இதில் கன்ஜங்ஷன்னா எது? அண்ட். ஏன் அப்படின்னா இந்த விலங்குகளையும் பறவைகளையும் இணைக்கிற சொல் பார்த்திங்கன்னா அண்ட் ஒரு கன்ஜங்ஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், அப்பா அம்மா இதை நம்ம இணைத்து சொல்லலாமா? ஃபாதர் அண்ட் மதர். இதில் கன்ஜங்ஷன் எது? அண்ட். பாய் கேர்ள் நம்ம இணைத்து சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? பாய் அண்ட் கேர்ள். இதுக்கு தாங்க நமக்கு கன்ஜங்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அகெயின் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், 2 வார்த்தையவோ அல்லது 2 வாக்கியங்களையோ இணைக்கக்கூடிய சொல்லு தான் கன்ஜங்ஷன். இப்போ நம்ம வார்த்தையை இணைத்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, கவனமாக கவனிங்க. 2 வாக்கியங்களை எப்படி இணைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நான் இப்போ தமிழில் 2 சென்டென்ஸ் எழுதுகிறேன். நான் தாமதமாக வந்தேன். இது இங்கிலீஷில் ஐ கேம் லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், நான் ரயிலை தவறவிட்டேன். ஐ மிஸ்ட் த ட்ரெயின். இப்போது நல்லா கவனிங்க, நான் தாமதமாக வந்தேன் இது ஒரு தனி சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் ரயிலை தவறவிட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு தனியான சென்டென்ஸ் தான். ஆனால் இதை நம்ம ஒரே சென்டென்ஸாக எழுதணும் பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஜங்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம இணைத்து தமிழில் சொல்லி பார்ப்போமா? நான் தாமதமாக வந்ததினால் ரயிலை தவறவிட்டேன். ஐ மிஸ்ட் த ட்ரெயின் பிகாஸ் ஐ கேம் லேட். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு ரீசன் சொல்லியிருக்கோம். நான் தாமதமாக வந்ததினால ரயிலை தவறவிட்டேன். ஐ மிஸ்ட் த ட்ரெயின் பிகாஸ் ஐ கேம் லேட். இந்த இடத்துல நமக்கு எந்த கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது? கரெக்டுங்க, பிகாஸ். இந்த பிகாஸ் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ரீசனை குறிக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம பிகாஸ் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் தாமதமாக வந்ததினால் ரயிலை தவறவிட்டேன். இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்போ உங்களுக்கு பேசிக்காக கன்ஜங்ஷன்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் தெரிஞ்சிடுச்சாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 3 கன்ஜங்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய இருக்குதுங்க, ஆனால் நான் அந்த வீடியோவில் இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான். நான் ரொம்பவே சிம்பிளான பேசிக்கான 3 கன்ஜங்ஷன் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட். இதுக்கு தமிழில் மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பட். ஆனால். நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆனால். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர் அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் அப்படின்னா மற்றும் அப்படின்னு சொல்லுவோம். நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். எனக்கு பிரியாணி பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம ஒரே சென்டென்ஸாக நம்மளால் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, எனக்கு பிரியாணி மற்றும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த 2 சென்டென்ஸுமே
ஒரே சென்டென்ஸில் ஒரே மீனிங்காக கரெக்டாக கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தமிழில் எழுதியிருக்கோம், எனக்கு பிரியாணி மற்றும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். இப்போ அந்த சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் எது தமிழில்? மற்றும். இப்போ இதை இங்கிலீஷில் எழுதலாமா? ஐ லைக் பிரியாணி அண்ட் ஐஸ்கிரீம். இந்த அண்ட் இதுதான் கன்ஜங்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு பிரியாணி பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், இந்த ரெண்டையுமே இணைத்து சொல்லக்கூடிய சொல் எது? இந்த ரெண்டையுமே இணைக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா, இந்த பிரியாணியையும் ஐஸ்கிரீமையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல் வார்த்தை எது அப்படின்னா அண்ட். இந்த அண்ட் தான் கன்ஜங்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அஜித் மற்றும் ராஜா சகோதரர்கள். இதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அஜித் அண்ட் ராஜா ஆர் பிரதர்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அஜித் அப்படிங்கிற ஒரு நவுனையும் ராஜா அப்படிங்கிற ஒரு நவுனையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்னது? இந்த அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். இப்போ புரியுதாங்க? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ராஜாவுக்கு தேநீர் மற்றும் காஃபி பிடிக்கும். இதுக்கு இங்கிலீஷில் ராஜா லைக்ஸ் டீ அண்ட் காஃபி. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, டீ காஃபி இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்னது? இந்த அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பேர் மகா. மகாவுக்கு தேநீர் மற்றும் காஃபி பிடிக்கும். இந்த இடத்துல உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி தேநீர் மற்றும் காஃபி பிடிக்கும். இப்போ இதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லணும். இப்போ நான் கமெண்ட்ஸில் சொல்லலை, நான் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மகா லைக்ஸ் டீ அண்ட் காஃபி. ஓகேங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பட். பட் அப்படின்னா தமிழில் ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நன்றாக விளையாடினார், ஆனால் அவர் போட்டியில் வெல்லவில்லை. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஆனால் இந்த ஆனால் தான் கன்ஜங்ஷன். இதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். He played well but he doesn't own the match. He played well but he doesn't own the match. இப்போ இந்த சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் எது? பட். ஏன் அப்படின்னா இந்த பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் என்ன பண்ணுதுன்னா, he played well இந்த சென்டென்ஸையும் he doesn't own the match இந்த சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குதுங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு டீ பிடிக்கும், என் சகோதரிக்கு காஃபி பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரே சென்டென்ஸாக எப்படி சொல்ல முடியும் நம்மளால்? எனக்கு டீ பிடிக்கும், ஆனால் என் சகோதரிக்கு காஃபி பிடிக்கும். இதுக்கு இங்கிலீஷில் ஐ லைக் டீ பட் மை சிஸ்டர் லைக்ஸ் காஃபி. இப்போ இந்த சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் எது? பட். ஏன் அப்படின்னா எனக்கு டீ பிடிக்கும் அப்படிங்கிற சென்டென்ஸையும் என் சகோதரிக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிற சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்குங்க. எனக்கு டீ பிடிக்கும், என் சகோதரனுக்கு காஃபி பிடிக்கும். இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்ஸில் சொல்லணுங்க. நாம் தேர்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர். ஆர் அப்படின்னா அல்லது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் இல்லைனா இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஈஸியாக புரியும். இப்போ நான் தமிழில் சென்டென்ஸ் எழுதுகிறேன். சீக்கிரம் தயாராகு, நான் தனியாக செல்லுவேன். இதை நம்ம இணைத்து சொல்லும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சீக்கிரம் தயாராகு அல்லது நான் தனியாக செல்லுவேன். இந்த அல்லது அப்படிங்கிற இடத்துல நாம் இல்லைனா அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரம் தயாராகு இல்லைனா நான் தனியாக செல்லுவேன். இந்த அல்லது அப்படிங்கிறத இல்லைனா
இப்படி நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தாங்க. இப்போ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படின்னா கெட் ரெடி ஃபாஸ்ட் ஆர் ஐ வில் கோ அலோன். இப்போ இந்த சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் எது? கரெக்டுங்க, ஆர். ஆர் அப்படிங்கிறது இல்லைனா அல்லது இந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் கொடுக்கும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். கெட் ரெடி ஃபாஸ்ட் ஆர் யூ வில் மிஸ் த பஸ். வேகமாக தயாராகு, இல்லைனா நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. இப்போ இந்த இடத்துல 2 சென்டென்ஸ் இருக்குது. கெட் ரெடி ஃபாஸ்ட், யூ வில் மிஸ் த பஸ். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். ஆர் அப்படின்னா அல்லது இல்லைனா இந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற 8 வீடியோஸை நீங்கள் லைனாக பார்த்து கற்றுக்கலாங்க. இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.